வாழ்நாள் முழுவதும் பிறர் சொல்வதைத்தான் கேட்டுக்கொண்டிருந்தாய். ரொம்ப முக்கியமான விஷயம் பிடிக்கிறார் பாருங்க. உன் வாழ்நாள் முழுவதும் நீ இன்னொரு சார்போடு மட்டும்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அந்த சார்பை விட்டு நீ இன்னும் வெளிவரவில்லை. உன் சந்தோஷமற்ற நிலைக்கு அதுதான் காரணம். நீ புதிதானவன். இன்னொரு ஆண் போல நீ இருக்க வேண்டிய அவசியமில்லை. அவனைப் போல் நீ இருக்க முடியாது. கேட்பதற்கு, புரிந்து கொள்வதற்கு, அப்படி ஒருவனாக இருக்க விரும்புவதற்கு ஆசைப்படுவதற்கு காரணம் சமூகம் ஒரு உதாரண மனிதனை உருவாக்குவதில்லை, அக்கறை காட்டுவதுதான். ஆனால் உதாரண மனிதன் என்று யாரும் இல்லை. இதுதான் நம் பிரச்சனை. நம்மால் செய்ய முடிந்தது நாமாக இருப்பதுதான். வேறு யாரும் இதற்கு உதவ முடியாது. எப்படி பனிச்சறுக்கு விளையாடுவது, மோட்டார்களை சரி செய்வது என்று அவன் கற்றுத்தரலாம். ஆனால் முக்கியமாக எதையும் கற்றுத்தர முடியாது. இந்த இடத்துல ஒரு மனிதனுடைய பர்சனாலிட்டி, அவனுடைய சுயம், ஒரிஜினாலிட்டியைத்தான் கூறுகிறார். ஒவ்வொரு மனிதனும் தனித்தனியானவன் என்று நாம் பேசிக்கொண்டிருக்கிறோமே, செல்ஃபாலஜி. ஒரு மனிதனுக்குள்ளே எல்லையற்ற சக்தி இருக்குது, எதையும் செய்து விடலாம் என்று சொல்லுகிறானோ. இந்த இடத்துல தான் மூளையினுடைய ரகசியங்களையும் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்க்கணும். நமக்கு தெரியலை, நமக்கு முடியலை அப்படின்னு சொல்ல உடனே நம்ம பயந்துடுறோம் இல்லையா? இல்லை, உன்னுடைய சார்பிலிருந்து, இதை சுவாமி விவேகானந்தர் அழகாக சொல்லுவார், முழுமையான சுதந்திரனாக நீ வெளியே வா, அதிலிருந்து நீ கொஞ்சம் கூட குறைய வேணாம் என்று கூறுவார். அந்த முழுமையான சுதந்திரனாக இருப்பதற்குரிய வழியை அவர் முழுமையாக சொல்லாமல் இருக்கலாம். இவரும் முழுமையாக அதுக்குரிய ஒரு மேத்ஸ் கொடுத்துடல, யூஜிக்கையும் ஒரு மேத்ஸ் கொடுத்துடல. ஆனால் ஒன்று மட்டும் உறுதியாக சொல்லுகிறார், நிச்சயமாக நீ அதிலிருந்து வெளிவர வேண்டும். எதிலிருந்து? சார்பு கொள்கையிலிருந்து வெளிவர வேண்டும். நீ மட்டுமே தனி என்பதை நீ முழுவதுமாக உணர்ந்து கொள்கிறாயா? நீ இன்னொருத்தரையே பின்பற்றித்தான் வாழ்ந்து கொண்டே இருக்கிறாய். அதுதான் நீ சந்தோஷமா இல்லை என்றதை நீ புரிஞ்சுக்கிட்டியா? ஒரு குழந்தையை தொடங்குவதிலிருந்து, குழந்தையிலிருந்து இறுதி வரை தனியாக இயங்க முடியுதான் பாருங்க. அந்த குழந்தைத்தனத்திலிருந்து இறுதி வரை நாம் தனியாக இல்லை என்பதை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ளலாம். கருவறையிலிருந்தே இந்த சார்பு கொள்கையை யூஜிகே அவர்கள் சொல்லும்போது நாம் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. சார்பு கொள்கை என்பது இவன் விரும்பி கூட வந்ததில்லை. இவனுடைய அந்த ஸ்பாம் என்று கூறுகிறோமே, விந்து என்று கூறுகிறோமே, அந்த வித்து என்று கூறுகிறோமே, இந்த வித்துமே சுற்றி ஒன்றை எல்கை கட்டி ஒரு கூட்டிற்கு உள்ளே தான் இருக்கிறது. எது புள்ளியாக உயிர் சக்தியாக இருக்கிறதோ, கொஞ்சம் விஞ்ஞானபூர்வமாக சிந்தித்து அதை, அந்த விந்திலே இருக்கக்கூடிய உயிர் சக்தி இருக்கிறதல்லவா, அதுதானே வளர்கிறது குழந்தையாக. அந்த உயிர் சக்தியே மேலே ஒரு கூட்டோடு தான் இருக்கிறது. அது ஒரு தனி புள்ளி அல்ல. அந்த புள்ளிக்கு மேலே இன்னொரு லேயர் இருக்கிறது அல்லவா. அதற்கு பிறகு இந்த லேயருக்கு மேலே கருவுற்ற பெண்ணினுடைய அந்த கரு வரை இருக்கிறது அல்லவா. அந்த கருக்குள்ளே வளரக்கூடிய குழந்தையினுடைய உயிர் சக்தி அந்த புள்ளியிலிருந்து உடம்பு என்று ஒன்று மூடிக்கொண்டுகிறது அல்லவா. இப்படி உடம்பு வெளியே வந்தவுடன் ஒரு தாய் என்ற ஒரு அரவணைப்பு வேண்டுமல்லவா. அந்த தாய் என்று வந்தவுடன் அந்த தாயினுடைய வளர்ச்சியிலே அந்த குழந்தை கட்டுப்பாட்டிற்குள்ளே வளரத் தொடங்குகிறது அல்லவா. இவனுடைய மூலமே ஒரு சார்பாகத்தான் இருக்கிறது என்பது நம்முடைய கருத்து. ஆக இந்த சார்பிலிருந்து இவன் வெளியே வர வேண்டும் என்று எல்லோரும் சொல்லுகிறார்கள். இங்கே தான் இரண்டு விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. கருவிலிருந்து குழந்தையாக இருக்கும்போது இருந்து
நமக்கு ஹார்மோன்ஸ் சேஞ்சஸ் வரும் வரை கூட நாம் சார்போடு தான் இருக்க முடிகிறது. இந்த சார்பு கொள்கை கொஞ்சம் வேகமாக உடைவது நம்மளுடைய ஹார்மோன்ஸுடைய என்ட்ரினால். எப்பொழுது ஒரு குழந்தை 12 வயது வரை வளர்கிறதோ அந்த வளர்ச்சியிலே ஒரு தாய் தந்தையுடைய சார்பு, அதுவும் பெண்களை பொறுத்தளவில், அதுவும் நம் பெண்களை பொறுத்தளவில் குறிப்பாக 12 வயதை தாண்டியும் 16 வயதை தாண்டியும் திருமணம் வரும் வரை ஒரு குடும்பத்தை சார்ந்துதான் இருக்கிறார்கள். ஆனால் குழந்தையிலிருந்து ஆணை காட்டிலும் பெண் நிச்சயமாக அதிகமாக சார்புடையவளாகத்தான் இருக்கிறார். இந்த சார்பை எப்படி உடனே உடைப்பது? இந்த சார்பு என்பது அங்கே அனிச்சை செயலாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த அனிச்சை செயலை எப்படி உடைப்பது? அங்கே தான் நீங்கள் நல்லா உணர்ந்து கொள்ள வேண்டும். சார்பு என்பது இவனுடைய எண்ணங்களினால் உருவானதல்ல, இவனுடைய இயற்கையின் நியதியால் உருவானது என்பதை இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஏனென்றால் கருவறையிலிருந்து சார்புதான். ஒரு குழந்தையை நீங்கள் வேகமாக குழந்தை பருவத்திலே உங்களுடைய அறிவை வைத்து வேகமாக பேசுகிறீர்களா, அல்லது வேகமாக அவர்களை மோட்டிவேட் பண்ணுகிறீர்களா, அல்லது வேகமாக கோபமாக பேசுகிறீர்களா? அந்த குழந்தை அந்த 2 வயதில் 3 வயதில் 5 வயதில் 7 வயது வரை வைத்துக்கொள்வோம், ஒரு செய்திக்காக கொஞ்சம் பயந்து தான் இருக்கும். ஏனென்றால் உடலியல் ரீதியாக அந்த குழந்தை மிகப்பெரிய அளவுக்கு உங்களை எதிர்த்து விட முடியாது. கோபமே கொஞ்சம் தூண்டினால் கூட மரபணு ரீதியாக, மரபணு திறன் அறிவின் ரீதியாக கொஞ்சம் கோபம் தூண்டினால் கூட உங்களுக்கு அந்த குழந்தை வேகமாக வந்து விடாது. ஆனால் அந்த குழந்தையிலே நீங்கள் போடுகிறீர்களே பெற்றோர்கள் கொடுக்கக்கூடிய அல்லது சூழல் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் 12 வயதிற்கு பிறகு ஹார்மோன்ஸ் சேஞ்சஸ் மூலம் ஏற்படுகின்ற வளர்ச்சி, பிறகு அவர்களுடைய மரபணு திறனின் எழுச்சி ரெண்டும் கலந்து ஒரு புதிய உட்வேகம். அப்போ தான் இந்த 12-13 வயதிலிருந்து டீனேஜ் என்று சொல்லக்கூடிய 19 வயது வரை நாம் அவர்களை ஒன்றும் செய்துவிட முடியாது. அவர்களோடு இணைந்து பயணம் செய்யும் போது தான் நமக்கு வரும். இங்கேயும் அவர்கள் நம்மோடு சார்பாகத்தான் இருப்பார்கள். கல்லூரிகளிலே படிக்கிறார்கள், பெண்கள் நம்முடைய குழந்தைகள் படிக்கிறார்கள், ஆண்கள் படிக்கிறார்கள், நம்முடைய பையன்கள். அவர்களுக்குள்ளே நமக்குள்ளே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் சில கான்செப்டுகள் மீது, சில உணர்வுகள் மீது. ஆனால் நம்மை விட்டு அவர்கள் போய்விட மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரம், ஒரு சமூகம் அமைந்திருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். இன்றைக்கு மேலை நாடுகளிலும் அப்படித்தான் இருக்கிறது. ஆனால் அங்கு கொஞ்சம் ஆரம்பத்திலே சில இடங்களில் மிக மோசமாக போய்விட்டது. அப்போ இந்த சார்பு என்பது அவனுக்கு அனிச்சை செயலாக உருவாகியது மட்டுமல்ல, இயற்கையின் நியதியால் உருவாகியது. சரி, இயற்கையின் நியதியால் உருவாகி விட்டதால் அவன் அந்த சார்பிலிருந்து வெளியே வர முடியாமலே போய்விடுவதா என்பதைத்தான் யூஜிக்கு உடைக்கிறார். எப்படி உடைக்கிறார் என்றால், நீ தனியாக நீயாகவே வெளியே வா, நீயாகவே எழுந்து செயல்படு, இதை இனங்காண்டுகொள். பிறந்த குழந்தையாக இருக்கும்போது உனக்கு ஃபீடிங் பண்ணார்கள், சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுத்தார்கள். இன்றைக்கு நீயாக ஓட்டுகிறாய் அல்லவா? இந்த நீயாக இயங்குகிற பல விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரியும் அல்லவா? அதை முழுவதுமாக உன்னிலே